அர்ப்பணிக்கப்பட்ட சத்ரு சம்ஹார திரிஷதி ஹோமம் போன்ற தீப சடங்குகள் ஆசீர்வாதங்களை தருவதாகவும் எதிர்மறையிலிருந்து பாதுகாப்பதாகவும் நம்பப்படுகிறது. முருகன் பக்தர்கள் இந்த நாளில் விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்தால் வேண்டிய வரங்கள் அனைத்தையும் நிறைவேற்றித் தருவார். அன்றைய தினம் முழுவதும் உண்ணாமல் நீர் மட்டும் அருந்தி விரதம் அனுஷ்டிக்கலாம். முழு விரதம் இருக்க முடியாதவர்கள் ஒரு எளிய உணவை உட்கொள்ளலாம். மாற்றாக பால் மற்றும் பழங்களுடன் பகுதி நேர விரதமும் ஏற்றுக்கொள்ளத்தக்கது. வயதானவர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள் அசைவத்தை மட்டும் தவிர்த்து விரதம் அனுஷ்டிக்கலாம். ஒரு சிலர் ஒருவேளை மட்டும் உணவருந்தி விரதம் அனுஷ்டிக்கிறார்கள். இந்த நாளில் மௌன விரதம் அனுஷ்டித்தால் நம் கோரிக்கைகள் நிச்சயம் நிறைவேறும் என்று சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டுள்ளது. எவன் ஒருவன் தன்னை வருத்தி இறைவனை வழிபாடு செய்கின்றானோ அவனின் மலை போன்ற அனைத்து துன்பங்களையும் பனி போல